விஜய் சார் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, 50,000 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சு தோக்குறாங்க. இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போறாங்க. ஒரு 20 லட்சம் ஓட்டு வாங்கினா அதுக்கு போக முடியல ஒருத்தர் கூட. அந்த மக்களை கொள்றதுக்கு அத்தனை காரணமானது இந்த இயக்கம். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. காங்கிரஸ் போனதில் பெரிய மகிழ்ச்சி. திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் இந்த என்ட்ரன்ஸு. அவங்க ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க தான் நான் நினைப்பேன். டிஎம்கேக்கு போட்ட ஓட்டு 1,54 லட்சம், தாவேக்கு கிடைச்ச ஓட்டு 1,70 லட்சம். டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு 16 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே நிறைய பேருக்கு வட்டச்செலவுனா என்ன, நகராட்சினா என்ன, பேரூராட்சினா என்ன, மாநகராட்சினா என்ன, ஊராட்சினா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. வட்ட பிரதிநிதினு ஒரு பதவி இருக்குது. நிறைய பேருக்கு அரசியலே தெரியறதில்ல. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவையாலும் தரத்தாலும் சேலம்ல தனக்குன்னு ஒரு அடையாளம் செஞ்சிருக்க நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணியின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சிஎம்மாக எலெக்ட் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்புலாம் இருந்தது. எப்படி அதையும் மீறி விஜய் சார் சிஎம் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க. தென் டிஎம்கே படுந்தோல்வி ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? உங்கள் கேள்வி தவறு. டிஎம்கே படுந்தோல்விங்கிறத திருத்திங்க. ஓகே சார். ஆமாம், அதே மாதிரி விஜய் சார் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். கருத்து கணிப்பில் 20% மேலே விஜய் வருவார்னு தான் இருந்தது. 80% மேலே திமுக மேலே இருந்தது. காரணம் அதோடைய திட்டங்கள். திமுக என்பது அதுக்கு மேலே இருந்த கூட்டணி கட்சியோடைய வலுவுகள். காங்கிரஸை தவிர்த்து மற்றது எல்லாமே, திருமாவளவன் சார் தவிர்த்து மற்றது எல்லாமே கொஞ்சம் நேர்மையாக இருந்தது. இந்த 2 கட்சியிலும் கூட்டணி அமையும் போது கொஞ்சம் உரசல் இருந்தது திமுகவில். ரெண்டாவது, விஜய்க்கு அவருக்கே தெரியாது இந்த அளவுக்கு நம்ம ஜெயிப்போம்னு. அப்படி அவர் நம்பிக்கை இருந்திருந்தால் 2 தொகுதியில் நின்றுக்க மாட்டார். நம்ம ஜெயிப்போம் தோப்போங்கிற அச்சத்தில் தான் பெரம்பூரும் இது நின்னார். இது இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் ஓட்டுகள், எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவை போய் ஏன் என்னையவே சந்திக்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படியா டிவிக்கு ஓட்டு போட்டிருங்க அங்கிள், இப்படியெல்லாம் பிள்ளைங்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து இது போயிட்டு தான் இருந்தது. எனக்கே கொஞ்சம் எங்கள் வீட்டிலையே அந்த நிலமை தான். இலசுங்கள் எல்லாம் எங்கள் சம்பந்தி வீட்டில் எல்லாமே டிவிக்கே தான் போட்டிருக்காங்க. அவருடைய 30 வருஷோடைய திரைப்படவுடைய பட்ட, அவர் திரைப்படத்தில் பட்ட கஷ்டம் அவருக்கு பலம் தந்திருக்கு. ஏன்னா ஃபைட் பண்ணி டான்ஸ் ஆனாலும் கஷ்டப்பட்டு தானே செஞ்சுருப்பார். அந்த கஷ்டம் இது மக்களுக்கு கிடைச்ச வெற்றிங்கிறத விட திரைத்துறை ரசிகர்களுக்கு கிடைத்த வெற்றி இது. சரியா? ஏன்னா இந்தாண்ட ஆப்போசிட்டில் 3 கோடி பேர் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களாம் வாங்கின ஓட்டுலாம் இருக்கு இல்லையா, சீமானம் வாங்கின ஓட்டு, இதெல்லாம் கணக்கு பண்ணி சசிகலம்மா, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகெல்லாம் 3 கோடி ஓட்டு எதிராக வந்திருக்குது. அவங்களையும் நம்ம காயப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. இவர் வெற்றி மட்டும் நம்ம புகழ்ந்து அந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அவரே எதிர்பார்க்காத வெற்றி, நாடே எதிர்பார்க்காத வெற்றி. முதலமைச்சர் அவர்கள் தோல்வி இருந்தது நாட்டில் யாரும் அதை ஜீர்ணிக்க முடியல, அவராலேயும் ஜீர்ணிக்க முடியலன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அந்த பண்புக்கு வாழ்த்துக்கள். எடப்பாடி சார் கூட ரொம்ப வருத்தப்பட்டாரா, எவ்வளோ பெரிய லீடர்னு அவருடைய கட்சி மேலே அம்பலகம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு ஜீர்ணிக்க முடியாத வெற்றி. திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் இந்த என்ட்ரன்ஸு. அவங்க ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க தான் நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, யாருமே நம்ம எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இப்போ நான் ஜெயிப்பேன் தான் எல்லா அரசியல்வாதியும் பேசுவாங்க. இந்த அளவுக்கு ஜெயிப்பாங்கிறது, ஏன்னா ரங்கராஜ் பாண்டே சார்லாம் 10 தொகுதி அவர் தனியாக நின்று வந்துட்டால் நான் அரசியல் விட்டே போயிடறேன்னாரு. எடப்பாடி கூட கூட்டணி வச்சா தான் நல்லது, இப்படி தனியாக அவர் போகிறது நல்லதில்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய கருத்து கிடைப்பார் ரங்கராஜ் பாண்டே சார் போட்டிருக்க. நிறைய பேர் பண்ணாங்க. கடைசி இன்னொரு டிவி, கடைசி இந்திய டுடே தான் 110 120 வரும் டிவிக்குங்கிறத போட்டாங்க கடைசி டைமில். அது ஒரு சாதமான கருத்து கணிப்பாக இருந்தது. திமுக கொஞ்சம் அலட்சியமாத்துட்டாங்க தான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு அவங்களும் நினைக்கல. மற்றபடி டிவிகேக்கும் திமுகவுக்கும் ஒரு 16 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். டிஎம்கேக்கு போட்ட ஓட்டு 1,54 லட்சம், தாவேக்கு கிடைச்ச ஓட்டு 1,70 லட்சம். சரிங்களா? எடப்பாடி சார் கிடைச்சது 1,32 லட்சம். சீமா அண்ணன் கிடைச்சது 20 லட்சம் ஓட்டு. சசிகலாமாவுக்கு 6-8 லட்சம் ஓட்டு விழுந்துருக்குது. 16 தொகுதியில் தான் நின்றுருக்காங்க. அது 7-8 லட்சம் ஓட்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்வுரிமை கட்சி ஓட்டு வாங்கியிருக்கு. இதெல்லாம் சேர்த்தா 3 கோடி ஓட்டு அந்தாண்ட இருக்குது. அதையும் சேர்த்து கணக்கிடணும். நீங்கள் அமெரிக்காலாம் நின்றுருந்தால் அந்த இதை தான் கணக்கு பண்ணி அங்கே எம்பி ஆட்சி அமைக்க முடியும். தொகுதி வச்சு கிடையாது அங்கே. ஏன்னா இங்கே இந்த அரசியல் அமைப்பை நான் சொல்லுவேன், எந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்ததுங்கிறப்ப
மக்களவை ரைட்டு, மாநிலவைங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, 33 எம்எல்ஏ என்னமோ ஒரு எம்பி. ஓகே. அந்த மாதிரி மக்கள் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க தகுந்த எம்எல்ஏ இருக்கணும். ஓகே. இந்த வெற்றி தோல்விங்கிறது அப்படிதான் மொத்த ஓட்டை கணக்கு பண்ணி எம்எல்ஏ பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும், தொகுதி வாரியாக இல்லாமல். ஒரு எல்லாருக்கும் அந்த சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. இன்னைக்கு ஒரு 8 லட்சம் ஓட்டு வாங்கின 20 லட்சம் ஓட்டு சீமா வாங்கியிருக்காரு, ஒரு எம்எல்ஏ கூட வரல, என்ன நியாயம்? அப்போ 1.5 லட்சம் ஓட்டில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, 50,000 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சு தோக்குறாங்க. இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. ஒரு 20 லட்சம் ஓட்டு வாங்கினதுக்கு போக முடியல ஒருத்தர் கூட. இந்த கணக்கே தப்பு. முன்ன 20 லட்சம் வாங்கியிருக்கியா, ஒரு கணக்கு பண்ணி இத்தனை எம்எல்ஏ அதுக்கு இருக்கலாம். நீ 1 கோடி வாங்கியிருக்கியா, உனக்கு இத்தனைங்கிற சட்டம் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த தேர்தல் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா தொண்டர்களும் தோண்டு போக மாட்டாங்க. சரிங்களா? ஓகே சார். இதை தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார், ஒருத்தர் 1 ஓட்டில் தோக்குறாரு. ஜெயிச்சவரும் சட்டமன்றத்துக்கு போகிறாரு. 20 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்லை சீமானனுக்கு. 5-6 லட்சம் ஓட்டு வாங்கின வேல்முருகன் 3 லட்சம் ஓட்டு நம்ம வாங்கி, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது முறையே தவறு. இருந்தாலும் வெற்றி பெற்ற அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதிலேருந்து நம்ம மாறுபடக்கூடாது. எதுலேயுமே நமக்கு கண்ணியமும் தன்னடக்கமும் மிக முக்கியம். அதுக்கான உழைப்பு அவர் விதைச்சிருக்காங்க, அறுவடை பண்ணிட்டு நல்வழி நடத்திட்டோம். கண்டிப்பாங்க சார். சார், இப்போ நீங்கள் வந்து நம்ம டிஎம்கே கூட காங்கிரஸ் 20 வருஷமாக கூட்டணியில் இருந்தாங்க. நான் பயங்கரமாக சொல்லுவேன். ஓகே. ஒரு தடவை கலைஞர் 63 சீட்டு கொடுத்தாரு. எனக்கு பகீர்னது. ஏன்னா எனக்கு எல்லா அரசியலும் தெரியும். என் தொழில் வேணால் பிரியாணியாக இருக்கலாம். ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து, நீதி கட்சியிலேருந்து, அதுலேருந்து திமுக பிறந்தது, அதுலேருந்து பிறந்த அதிமுக, அதுக்கப்புறம் வந்த மதிமுக, அதுக்கப்புறம் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி கட்சி மாற்றி முன்னாடி வந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலத்திலேருந்து, அதுக்கப்புறம் சீமானம் தொடங்கிய இயக்கத்திலேருந்து அறிந்தவன் நான். நான் மாநில வேணா என்ன, மக்களை வேணா என்னன்னு தெரியும். அதேமாதிரி இங்கே நிறைய பேருக்கு வட்டச்செலவுனா என்ன, நகராட்சினா என்ன, பேரூராட்சினா என்ன, மாநகராட்சினா என்ன, ஊராட்சினா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. வட்ட பிரதிநிதினு ஒரு பதவி இருக்குது. நிறைய பேருக்கு அரசியலே தெரியறதில்ல. என்ன நினச்சிட்டாங்க பிரியாணி கண்ணா நானும் தமிழனா போகிறது இந்த மண்ணில் அனைத்து அரசியலும் எனக்கும் தெரியும். அப்படி இருந்தபோது 63 சீட்டு கலைஞர் ஒரு தடவை தூக்கி கொடுத்துட்டாரு. எனக்கு ஜெயிச்சது என்னமோ அவங்க 3-4 கூட இல்லை அந்த நேரத்தில். இப்போ அப்படி தான் 28 தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க பலம் என்னன்னு தெரியாது. 1940 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 67 அண்ணா ஆட்சி அமைச்ச வேட்டி காங்கிரஸுக்கு இன்னும் தனித்தே நிற்கல. அப்புறம் எம்ஜிஆர் சார் இருக்கும்போது காங்கிரஸுக்கும் கலைஞரும் ஆளுக்கு 111 என்னமோ ஆளுக்கு பாதின்னு நின்னாங்க. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சிடுறாரு. எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி, அதாவது திமுக எம்பியில் 40 தொகுதியில் 39 ஜெயிச்சு எம்ஜிஆர் ஒரு எம்பி தான் ஜெயிச்சார். எம்ஜிஆர் இப்போ முதலமைச்சர். எம்ஜிஆர் தோத்த தேர்தல் அது ஒரு தோல்வி அவருக்கு. 40 எம்பியில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே ஒரே ஒரு எம்பி வராங்க, 39 பேர் இவங்க வந்துட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி. உடனே என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சு விட்டு இதே மாதிரி வந்துடலான்னு ஆளுக்கு 117 நின்னாங்க. இவங்க அதிகமாக இருந்தால் இவங்க முதலமைச்சர் ஆகிட போகிறாங்களா, அவங்க தான் எப்படி தோத்தாங்கன்னு தெரியல, தோத்துட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸோடைய சக்தி என்னன்னு தெரியாது இதுக்கப்புறம். சரியா? டிவிகே கூட வந்து இவ்வளவு தூரம் காங்கிரஸ் சுமந்து ஈழத்தமிழர்களை கொண்டு கொடுத்துல பெரும் பங்கு இருக்குது அந்த இயக்கத்துக்கு. சரியா? ஒரு புலி பிரபாகரன் கொண்டாடினா நீங்க பிரபாகரன் ஏதோ பண்ணீங்க. அந்த மக்களை கொள்றதுக்கு அத்தனை காரணமானது இந்த இயக்கம். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. காங்கிரஸ் போனதில் பெரிய மகிழ்ச்சி. திமுககாரங்கெல்லாம் பாயாசமும் ஸ்வீட்டும் சாப்பிடணும். எம்ஜிஆர் கட்சி விட்டு நிற்கும் போது பாயாசம் சாப்பிடுவோம்னு சொன்னாராம். நான் சத்யா ஸ்டுடியோவில் இருந்திருக்கிறாரு. அது போல இப்போ நான் இருக்கணும், ஒரு ஒளிஞ்சுதானணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே காங்கிரஸ்ல இருந்தவங்க கிடையாது, பாரம்பரியான தலைவர்கள் கிடையாது. நீங்கள் செல்வம் இருந்தீங்களே எங்கிருந்து வந்தாலும் விடுதலை சிறுத்தை சார்ந்த, அது மாதிரி திமுக சார்ந்தவங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? காங்கிரஸுக்கு ஒரு வரலாறும் கிடையாது. பிஜேபி எத்தனை தொகுதி வச்சது? 28ல் 1. இவங்க 2 பேர் நிலைமை இங்கே இதுதான். அதுதான் திராவிட ஆட்சி. அதை ஒழிக்கணும்னா இப்போ இவ்வளோ சூழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 118 இது இருக்கணும்னு சொல்றாங்க. பட் அவருக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுக்கலாம், அவர் ஆட்சிக்கு வர வச்சுட்டு 1 மாதம் டைம் கொடுக்கலான்னா நம்ம கவர்னர் அவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்களுக்கு தேவையான அரசியலை பண்ண தானே செய்வாங்க. கவர்னர் யார்? மத்தியிலேருந்து வரக்கூடியவர். அங்கேருந்து என்ன சிக்னல் வருதோ அதுதான். லைட்டு போடணும், துச்சி எங்கே ஆன் பண்ணால் லைட் எரியாமல் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதுதான் கவர்னர். அவர் ஒரு துச்சி அங்கே இருக்குது, இவர் ஒரு லைட்டு தான். போடலாமா வேண்டாமான்னு இவர் வாயை திறக்கிறதும் அங்கே தான் இருக்குது துச்சி. புரிஞ்சுக்கணும் நீங்கள். புரியுதா? புரியுது சார். ஆனால் அனைத்து சூழ்ச்சியிலும் முறியடிக்கப்பட்டு தமிழனுடைய நலங்காக்க திராவிட கட்சிகளும் இங்கே தமிழர்களும் அப்படி ஏமாற மாட்டாங்க. ஒற்றுமையாக இருந்து அதை சாதுரியமாக வென்று ஆட்சி அமைப்பாங்கன்னு வாழ்த்துவோம். நம்ம திமுக கூட்டணியிலேருந்து விலகி போயிட்டு நம்ம டிவிகேவோட வந்து சேர்றது. திமுக கூட்டணி கட்சிகள் விலகி போய் டிவிகேல சேர்ந்துருவாங்களான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். நடக்கத்தானே செய்யும், போதான் செய்வாங்க.
அவர் முதல்வர் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்காரு, ஓகே கொஞ்சம் அவசரப்படாதீங்க இருங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்காரு. அதையும் மதித்து திருமணம் போய் பார்த்துருக்காங்க. ஓகே நான் காங்கிரஸு போச்சு. ஓகே அப்புறம் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கும் போது எல்லா முயற்சியும் அவங்களும் பண்ணுவாங்க. ஓகே அப்புறம் நம்மளை கவுத்து தானே அவங்க வந்திருக்கிறாங்கங்கிறது இவங்களும் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அரசியலில். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து நான் 6 மாதத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். நாகரிகத்தின் உச்சம். எப்போவுமே அவர் பண்பாளர், அன்பாளர். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும்போது கூட கண்ணியமிக்க தவறான வார்த்தைகளை கூட அவர் பேசுறது கிடையாது. அதே பண்பையும் அதே ஒரு திமுகன்னு இருக்கக்கூடிய அந்த குணத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்காக அவரை வாழ்த்துவோம். ஏட்டிக்கு போட்டின்னு இல்லாமல், கவுத்தேனுங்கன்னு இல்லாமல், அவர் சில திட்டங்களை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் மக்களுக்கு பண்ணுங்கள். புதுசாக வரக்கூடிய தலைவருக்கு வந்து இடம் வகிச்சிருக்காங்க. அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலாம், விடுங்க, பண்ணி பார்க்கட்டுமே. அந்த கஷ்ட நஷ்டம் தெரியணும்ல. ஓகே சார், அப்படி கூட இருக்கலாம். நல்ல கருத்தது. மோதல் இல்லாமல் அமைதியாக போவோம், அவங்களுக்கு வழி விடுவோம், அவங்க ஆட்சி ஆளட்டுன்னு பொறுத்திருந்து பார்ப்போன்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல தலைமை பண்பு. அதுதான் 75 ஆண்டு கால தலைமை பண்புக்குள்ள பண்பு அது. சார் இப்போ நம்ம மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தாவேகா எம்எல்ஏ எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஃபெமிலியரே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எல்லா மக்களும் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எவ்வளோ விதமாக வந்து சாத்தியம் சார்? எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஒரு விஷயத்தை? பக்குவம் அடைவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அவங்க ஜெயிச்சு அவங்க மனசு புண்படும்படி நம்ம எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம். ஓகே சார், எதாக இருந்தாலும் இன்றைக்கி யூடியூப் இருக்குது. அடுத்த நிமிஷம் அது ஒளிபரப்பாக போகுது, மக்கள் இடத்துல வந்து சேரப்போகுது. இந்த மக்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க, அப்படி தூக்கி கொண்டாடுவாங்க, அப்புறம் பொத்துன்னு போட்டுருவாங்க பூசணியா மாதிரி. அப்படின்ற மக்கள் தான் இவங்க. அதனால் அவங்க கையிலே அதை விடுவோம். அவங்களோட செயல் நல்லா இருந்தால் இந்த ஓட்டு மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும். செயல்பாடு இல்லை என்றால் வேட்டு வைத்து விடுவார்கள் மக்களே. அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க பார்த்துக்குவாங்க. சார், நம்ம டிவிக்கு ஆட்சியில் நம்ம மத்திய அரசு கிட்ட என்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து அவங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம மாநில உரிமைக்கு என்னெல்லாம் தேவையோ அது தொழில் விட்டு கொடுக்காம மாநில சுயாட்சிக்கான உரிமைகள் பெறுவதில் நம்ம மிக முக்கியமாக கவனமாக இருக்கணும். தமிழ் அந்த மொழிக்கு என்ன முக்கியத்துவம் தராங்கிறதுல கேட்டு போயிடணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க நாட்டில் மும்மொழி கொள்கையில் இருக்கிறாங்க. இந்தி எப்படியாவது என்ன வரட்டு, இந்தி இஷ்டப்பட்டவங்க கற்றுக்கிட்டோம். அது திணிப்பாக இருக்கக்கூடாது தான் நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயம் அது நம்ம ஜிஎஸ்டியான பேமெண்ட்டை கொஞ்சம் நம்ம அவங்ககிட்ட இருந்து கரெக்டாக வாங்கிடணும். ஓகே, எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் மக்களுக்கானதில் நல்ல ஒரு அணுகுமுறையில் இருக்கட்டும். ஆனால் நம்ம கோரிக்கையிலேருந்து விலகக்கூடாது, கவனமாக இருக்கணும், வாங்கி பெறணும். அவங்களும் செய்யணும்னு நினைக்கணும் தமிழுக்கு. ஏன்னா தமிழ் மொழியை அவங்க நல்லா கொண்டு வரணும்னு மோடி சார் எங்கே போனாலும் தமிழ் கலாச்சாரப்படி வேட்டி கட்டுறது, தமிழ் மேலே ஒரு கவனம் செலுத்தா தமிழுக்கு நிறைய அவங்களும் செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களும் கேட்டு போயிடணும். மாநில உரிமைகள் பறிப்புக்கு எந்த இடத்துலையும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஏன்னா அது அந்த மண் அப்படி. ஏன்னா மொழிப்பற்று, நம்ம தமிழ் மொழிக்கு எந்த ஒரு ஆபத்துகள், ஏன்னா மொழி தான் நம்ம அடையாளம். இதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும். நிதியை பெறுவதில் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையில் இருக்கட்டும், நாகரிகமான முறையில். வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம RR தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.